உங்கள் அப்பா அம்மா உங்களை நேசிக்காமல் இருக்கலாம், அல்லது உங்கள் உறவினர்கள் உங்களை நேசிக்காமல் போகலாம், உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் பெற்றோர், உங்களுக்கு பிரியமான நண்பர்கள் கூட உங்களை மறந்து உங்களை கண்டு ஒதுங்கி போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அப்படி ஒதுங்கி போக மாட்டார். நாம் எவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்திருந்தாலும் நம்மை அரவணைத்து அன்பு செலுத்தி நம்மை திருத்தி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து, நானே ஆடுகளுக்கு வாசல். அந்த ஆடுகள் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் அந்த ஆடுகளை பாதுகாக்கிற பணியிலே, அதை வழிநடத்துகிற வேளையிலே அந்த மேய்ப்பன் இருப்பார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவராகிய இயேசு வழியாக யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ, யார் நுழைகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று 9வது வசனத்தை சொல்றார். நானே வாசல், நானே வாசல். அவரை அன்றி ஒருவரும் அவரிடத்துல வர முடியாது. ஆண்டவரிடத்தில் வருகிற யாவரையும் அவர் விடுதலையாக்கி சுதந்திரமாய் அனுப்புகிறார். இந்த பூமியில் எத்தனையோ பேர், ஏராளமான பேர் நன்மை செய்கிறவர்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், தங்கள் உடலை பரிசுத்தமாக வச்சுக்கிடுவாங்க, தங்கள் வாழ்க்கையை நீதி நேர்மையாக வச்சுக்கிடுவாங்க, எந்த பாவம் குற்றம் செய்யாம தங்களை பத்திரமா பாதுகாத்துக்கிடுவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எறும்பை கூட நசுக்க மாட்டாங்க, அப்படிலாம் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா? சிலர் செருப்பு போட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? செருப்பு போடுறதுனால கீழே போகிற ஊர்வனருக்கு என்ன ஆயிரும், ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நடக்கிறவங்க கூட இருக்கிறாங்க இந்த உலகத்தில். தூய்மையான மனிதர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் அவங்க பரலோகம் போவாங்களான்னு கேட்டால் கிடையாது. மோட்சம் போவதற்கு, பரலோகம் போவதற்கு வழியே இல்லை. ஆனால் பரலோகம் போக நாம் இந்த உலகத்தில் மீட்கப்பட்ட ஜனங்களாக பரலோக ராஜ்யம் போவதற்கு மிக மிக ஒரு உன்னதமான ஒரு வாசல் யாராக இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை அடைவான். 10வது வசனத்தை வாசிக்கலாம். திருடன் திருடவும் வேறொன்றுக்கும், திருடன் வருகிறதனுடைய நோக்கம் என்னவா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். திருடனுடைய வேலை என்னங்க? திருடன் ஆட்டை திருடுறதுக்கு வருவான், அப்புறம் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் அவன் வரான். அப்போ நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய மந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் செவ்வையாய் செயல்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு மெய்ப்பராக அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய சபையார் எனக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு மெய்ப்பர் அவர்தான் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? சுரேஷ்பதி தான் கை தூக்குறாங்க. வேற யார் சொல்ல முடியும்? சின்னாயம்மா சொல்கிறாங்க. அதாவது மெய்ப்பர், பொதுவாக சபையில் ஆண்டவர் 5 வகை ஊழியங்களை வச்சிருக்கிறாரு. மெய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், சபை போதகர்களாக இருந்து நடத்துகிறவர்கள் உண்டு. இதில் மெய்யான பிரதான மெய்ப்பர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு. உங்களுக்கும் எனக்கும், நம்ம எல்லாருமே விசுவாசிகளாக இருக்கோம். நம்ம ஆண்டவரை நம்புகிறவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள். அப்போது நாம் இந்த ஊமையில் பார்க்கும்போது நாம் ஆடுகளுக்கு ஊமையாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆடுகளாக இருக்கிறோம். நம்முடைய மெய்ப்பர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 23வது சங்கீதத்தை சின்ன பிள்ளைங்க நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? சொல்லுவீங்களா? கர்த்தர் 23வது சங்கீதம் சொல்லுங்க. முதல் வசனம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்புறம் 3வது வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதைகளில் என்ன பண்றாரு? நடத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய பரம தகப்பன், நம்மை உண்டாக்கின கடவுள், அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நாம் ஆடுகளாக இருக்கிறோம். ஆடுகள் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் ஆடு பார்க்காத ஆள் யார் இருக்கீங்க? ஆட்டில், நம்ம ஊரில் இருக்கிற ஆட்டில் 2 வகையான ஆடு இருக்குது. ஒன்று செம்மறி ஆடு, வெள்ளாடு. அதையும் பைபிளில் சொல்லியிருக்கு, மத்தேயு 25வது அதிகாரத்தில். அது நம்ம 8வது பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம்.
பாருங்க, இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசுவை குறித்து நம்ம இந்த 10வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன பொழுது, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன். இந்த பூமியில எத்தனையோ மேய்ப்பர்கள் உண்டு, ஆனா நல்ல மேய்ப்பன் யாருங்க? ஏசு கிறிஸ்து. நிறைய போதகர் சொல்றான், நான் தாங்க என் சபைக்கு போதகர், நான் தான் சபைக்கு மேய்ப்பர். ஆனா எந்த ஒரு சபை போதகரும் மேய்ப்பரும் நல்ல மேய்ப்பனாக மாறிவிட முடியாது. நல்ல மேய்ப்பன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அதனால 11ஆம் வசனத்தில் வாசிக்கலாம், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை யாருங்க சொல்லுங்க? ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடியவர் தான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பனாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபையை போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார், நம்மை நடத்துகிறார். அப்போ இந்த வேளையிலே நாம் தியானிக்கிற இந்த பகுதியிலே 14வது வசனத்தில் பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன், பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று 15ஆம் வசனத்தில் சொல்றாரு. 14ஆம் வசனத்தில் நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். அவங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனித ரூபம் எடுத்து இந்த பூமியில கடவுள் மனிதனாய் இந்த பூமிக்கு அவதரித்தார். ஆனாலும் பிதாவோடு அனுதினம் என்ன பண்றாருங்க? ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். மாலை நேரமானால், இரவு நேரங்கள் ஆனால் அவர் தனித்து போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பிதாவோடு எப்போதும் ஐக்கியப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள கடவுள். அவர் சொல்லுகிறார், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஜீவனை கொடுத்தாரா? அகில உலகத்திலும் இருக்கிற எல்லா ஆடுகளுக்காக. அவரால் முன்குறிக்கப்பட்ட ஆடுகள் தான் சபைக்கு வந்து சேரும். எல்லா சபையிலையும் ஏதோ இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லாரையும் கொண்டு வந்து சேர்ப்பதல்ல. ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். விசேஷிதமானவர்கள், அவருக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் கொண்டு வந்து சேர்ப்பார். அப்படிப்பட்ட அந்த ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஆடுகளின் வாசலாக இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் ஆடுகளை நன்கு அறிந்த ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேற ஆடுகளும் வெளியே இருக்குது, அதையும் மந்தையில கொண்டு வந்து சேர்த்து எல்லா மந்தைகளுக்கும் ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமா நான் இருக்கிறேன் என்றும் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு மேய்ப்பராக இருக்க. இப்போ இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை கொண்டு ஆடுகள் தான் ஆட்டுக்குட்டிகளை போடும். உண்மையா இல்லையா? மேய்ப்பன் ஆட்டுக்குட்டி போடுவாரா? போட மாட்டார். ஆடு தான் என்ன பண்ணணுங்க? சொல்லுங்களேன். ஆட்டை பற்றி தெரியும்னு சொன்னீங்கல்ல, ஆடு ஆட்டுக்குட்டி போடுமா போடாதா? அப்படின்னு நம்மெல்லாம் ஆடுனா நம்ம என்ன செய்யணுங்க? சொல்லுங்க. குட்டிகள் போடணும். ஆடுனா ஆடு குட்டி போடணும். ஆடு குட்டி போடலாம். அது என்ன ஆடு? மலட்டு ஆடு. மலட்டு ஆடு. நாம் எப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கிறோம் நாம் யோசித்து பார்ப்போம். ஆடுகள் பல வகைகள். அதில் குறிப்பிட்ட சில வகைகளை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, ஆண்டுடைய திருநாமத்திலே யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 27வது வசனம். பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு. ஆடுகள் எப்போதுமே யாருக்கு செவி கொடுக்கும்? மேய்ப்பனுக்கு செவி கொடுக்கும். மேய்ப்பனுடைய சத்தம் தெரியும். எப்படிங்க? ஆடு மேய்க்கிறவங்க ஹை ஹை அப்படின்னு அவங்க அந்த ஆட்டை, அந்த குரல், அந்த ஆட்டு மேய்ப்பனுடைய குரலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். எனக்கு விவசாயம் தெரியாது, நான் ஆடு மாடு மேய்த்ததும் இல்லை. அதனால் அந்த சத்தங்கள், அந்த ஆடு மேய்க்கிறவர்கள் ரொம்ப அழகாக சிலர் பார்த்திங்கன்னா அந்த விசில் அடிப்பாங்க. அதை சரியான விதத்தில் நடத்துவாங்க. ஒரு ஆடு கூட்டம் தூரமாக இருக்குன்னா அந்த மேய்ப்பன் ஒரு டீ கடையில் போய் டீ குடித்தாலும் அந்த விசிலை கேட்டு என்ன பண்ணிடுங்க, அவர் இருக்கிற இடத்தை நோக்கி வந்துவிடும். அப்போது இங்கே வார்த்தையை பாருங்கள், 27 வசனம். என் ஆடுகள்
என் சத்தத்திற்கு செவி கொடு. அப்போ முதலாவது ஆடுகளின் வகைகள், சபைக்குள்ள இருக்கிற ஆண்டவருடைய மெய்யான மேய்ப்பருடைய, நல்ல மேய்ப்பருடைய, உண்மையுள்ள மேய்ப்பருடைய ஆடுகளாய் இருக்கிற நாம் எப்பேற்பட்ட வகையுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை நம்மை நிதானித்து அறிவோம். ஆடுகள் பல வகைகள் இருக்கிறது. நமக்கு தெரிந்தது செம்மறி ஆடு, வெள்ளாடாக இருக்கலாம். ஆனால் ஆட்டினுடைய குணாதிசயங்கள் அடிப்படையில் அதை நாம் இந்த நாளில் ஒரு 8 வகை ஆடுகளாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது ஆட்டினுடைய வகை நல்ல ஆடு, கீழ்ப்படியக்கூடிய ஆடு, ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடு. நீங்கள் எத்தனை முறை நீங்கள் கூப்பிட்டாலும் அந்த ஆடு சத்தம் கேட்டு உங்களை திரும்பி பார்க்கலைன்னா அந்த ஆட்டை என்னன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். செவிட்டு ஆடுன்றோம். அப்படிலாம் இருக்கு சில ஆடுகள்லாம். நாம் எப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்போ முதலாவது நாம் தியானிப்பது நல்ல ஆடு, கீழ்ப்படிதல் உள்ள ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பின் செல்லுகிற ஆடு. நாம் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவருக்கு பின் செல்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது 28வது வசனத்தில் 10:28, நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போகுது. ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் பின்னால போகிற ஆடுகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நித்திய ஜீவனை வாக்கு கொடுத்திருக்கிறார். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை என்றும் வாக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரல்ல, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து, ஆண்டுடைய வாக்குத்தத்தம் இதாங்க. ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிற நல்ல ஆடுகளாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். நாம் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் நம்மை அவரிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது என்பதை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா நாம் இருக்கிறோமா? நாம் எப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கிறோம்? நல்ல ஆட்டுக்கு அடையாளம் கீழ்ப்படியும் ஆடு, செவி கொடுக்கிற ஆடு என்று நாம் வகையிருக்கலாம். 29வது வசனத்தில் அவர்களை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும். இந்த ஆட்டை யார் தான் கொடுத்ததுங்க? இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம ஆட்டான்னு நினச்சிக்கிறீங்க. நான் ஒரு ஆடு. நாமெல்லாம் கசாப்பு கடைக்கு போகாத ஆடு, நாம் நல்ல ஆடு. நம்ம யாரும் பறித்து கொள்ள முடியாது. வாக்கு தந்திருக்கிறாரு, நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நாம் கெட்டு போவதில்லை, ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இங்கே இருக்கிற யாரும் நம்ம கெட்டு போக மாட்டோம், நல்லா இருப்போங்க. உங்களுக்கு நல்ல காலம் உண்டு, நல்லா இருப்பீங்க. உண்மையா இல்லையா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அப்போது இந்த நல்ல ஆடு என்பது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இந்த ஆடு தான் நல்ல ஆடு. ஆனால் இந்த ஆட்டை யார் தான் தந்ததுங்க? என் பிதா தந்திருக்கிறார். 29வது வசனத்தில் பாருங்க, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட நம்முடைய சபைக்கென்று கொடுக்கப்பட்ட ஆடுகளாகிய உங்களை ஒருவரும் இங்கிருந்து பறித்து கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் ஆட்டை கலைக்கிற ஓநாய்கள் உள்ள வரும் பொழுது அந்த சபையினுடைய மேய்ப்பனுக்கு போதவனுக்கு கொஞ்சம் வருத்தம் வரும். என் சொந்தக்காரன், என் மந்தக்காரன் உள்ள வர்ற ஆள் எங்கேயாவது தவறான உபதேசத்தை கொண்டு வந்து, கள்ள உபதேசத்தை கொண்டு வந்து ஜனங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? சிதறடித்து விடக்கூடாது. திருடன் திருடவும் கொல்லவும், அவனுக்கு தேவையே கசாப்பு தான். ஏன் வேற சபையினுடைய போதக ஏற்கனவே ஒரு சபைக்கு போகிற ஒரு விசுவாசி வீட்டுக்கு வர்றான் தெரியுமா? ஒரு போதகனுடைய நிலைமை, அவனுக்கு தேவையே கசாப்பு தான், அவனுக்கு தேவையே காணிக்கை தான். ஏன்னா புதிதாய் ரட்சிக்கப்பட்டு புதிதாய் ஒரு சபையில் ஆராதனையில் சபையில் ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்த்து சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டு வருகிற அந்த ஆத்மாவானது உடனே காணிக்க கொடுக்க பழக்க முடியாது. உடனே ஆட்டுக்குட்டியை உடனே அது பால் கறக்கணும், அது குட்டி போடணும்னு எதிர்பார்க்க முடியுமா? அந்த ஆடு வளரணும், சில மாதங்கள் வளரணும், அது அந்த குறிப்பிட்ட ஏஜ் பருவம் அடைந்த பிறகு அது பால் கொடுக்கும் தருணத்துக்கு வரும். அந்த தருணத்தில் அது கற்பம் தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும் பொழுது அந்த ஆடு என்ன பண்ணும்? பல குட்டிகளை ஈனக்கூடியதாக மாறும்.
அப்போ அந்த கரவலாடுகள், அந்த குட்டிகளை ஈனக்கூடிய ஆடுகள் அந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ திருடனுக்கு தேவையா என்னதாங்க? நல்லா குட்டி போடுற ஆடு. ஒரு முறை ஒரு குட்டி ஈனக்கூடிய நேரத்தில் 5 குட்டி 10 குட்டி போடுதுன்னு வைங்களேன், அந்த திருடனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு குட்டி வச்சுருந்தா என்ன கிடைக்குதுங்க, 2 வருஷத்தில் நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அப்போ அதனால தான் பல சபையினுடைய போதகர்கள் திருடர்களாக என்ன பண்ணுறானுங்க, அடுத்த சபையினுடைய விசுவாசிகளை திருடுவதற்காக வருகிறார்கள். அதனால தான் சொன்னேன், எல்லா சபையினுடைய போதகர்களும் நல்ல மேய்ப்பர்கள் அல்ல. உண்மையுள்ள மேய்ப்பர் யாருங்க சொல்லுங்க? உண்மையுள்ள மேய்ப்பர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்கே ஆண்டவர் நல்ல ஆடுகளை அவர் பிரித்தெடுத்து அதை தனக்கு தந்திருக்கிறார் என்று இயேசுசாமி சொல்லுகிறாரு. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. சில நேரங்களில் நான் சபைகளை குறித்து நான் ஒவ்வொரு சபையிலும் இப்படிப்பட்ட பாரமுள்ள ஒரு நிலைமை இருக்கும். சில நேரங்களில் யாராவது அந்த சபையில் அந்த குடும்பத்தை கொண்டு போக நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தா, யார் தான் மெய்ப்பன்னு நினைக்கிற? நீ நினைக்கிறியா நீ தான் மெய்ப்பண்ணு, இல்லை நான் மெய்ப்பன்னு நினைக்கிறியா அப்படின்னு என்னை உணர்த்திருக்கிறார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவேன். ஆண்டவரே, நானே ஒரு ஆடு தான். என்னுடைய மேய்ப்பர் யாருது? நீங்கள் தான். நீங்கள் தான் என்னை மேய்க்கிறவர். நீர் எனக்கு தந்த சபையையும் மேய்க்கிறவர். சபையில் இருக்கிற ஆடுகளை பிரித்தெடுத்து தந்தவர் யார் தாங்க? நாம் எல்லாமே ஆண்டவருக்கு சொந்தம். நாம் அவரால் பிரித்தெடுக்கப்பட்டு பிதாவாகிய தேவனால் ஆண்டவராகிய இயேசுவின் கரங்களில் கொடுக்கப்பட்ட ஆடுகளாய் இருக்கிறோம் என்பதை நம்முடைய சிந்தனையில் நாம் பொருத்திக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் யாருடைய ஆடுகளாய் இருக்கிறோம்? பிதாவுக்கு சொந்தமான ஆடுகள். பிதாவுக்கு சொந்தமான ஆடுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று அவர் கொடுத்திருக்கிறார். அதான் 29வது வசனத்தில் அவர் சொல்றாரு, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய பிதா பெரியவராக இருக்கிறாருங்க. நாம் யாருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நினைவோடு நாம் இருப்போம். பொதுவாக இந்த நல்ல ஆற்றினுடைய பங்கு, சபையில் அதனுடைய பங்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சபையினுடைய ஒழுங்குக்கு கட்டுப்பாட்டுக்கு கீழ்ப்படியும். சபையினுடைய ஒழுங்குக்கு கட்டுப்பாட்டுக்கு சபையில் நான் வந்த புதுசில் 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்து பார்த்தோம். அப்பயும் அது 2-3 பேர் தான். சரிங்க, மக்கள் பாவம் ஏற்கனவே 10-11 மணிக்கு ஆரம்பித்து பழக்கம். அதனால நீங்கள் கொஞ்சம் தயவோடு வீட்டில் சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வர்றீங்க போலன்னு சரி ஒரு அரை மணி நேரம் லேட்டாக 9:30 மணிக்கு ஏற்கனவே போட்டில் டைம் இருந்ததுனால நான் யோசித்தேன், சரி 9 மணிக்காவது அட்லீஸ்ட் ஆரம்பிப்போம். அப்பவும் எந்த 2 பேர் தான், வேல் செய்யாதான், அதே தேவதா செய்யாதான். சபையினுடைய கட்டுப்பாடுன்னு யார் தான் நியமிக்கிறதுங்க? சபை போதகர் நியமிப்பாரா? சபையாகி நாம் தான் நியமிக்கிறோம். சபையில் 9:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் நாங்கள் ஆராதிக்க போகிறோன்னு சபை தான் தீர்மானிக்குது. சபை அந்த 2 மணி நேரத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துருக்கு. இந்த நேரத்தையும் நாம் திருடுகிறவர்களாக இருந்தால் நாம் எப்பேற்பட்ட திருடர்கள் என்பதை யோசித்து பாருங்க. நாம் எப்படிப்பட்ட திருடர்கள்? கடவுளுடைய நேரத்தை ஒருவனும் ஒரு காலம் திருடக்கூடாது. பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய பங்கு என்ன சபையில் அப்படின்னா, கர்த்தருடைய ஆடுகளாக இருக்கிற நாம், பிதாவாகிய தேவனுடைய ஆடுகளாக இருக்கிற நாம், அவருக்கென்று ஆராதிக்க நம்ம நியமித்திருக்கிற அந்த நேரத்தில் அந்த சபையின் ஒழுங்கு கட்டுப்பாட்டோடு ஆராதனையிலே தவறாமல், சொல்லுங்க எல்லாரும் சொல்லலையே, தவறாமல் பங்கு கொள்ள வேண்டும். சபையினுடைய ஊழியங்களிலே கீழ்ப்படிந்து கலந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வார நாட்களில் நடக்கிற ஜெபங்கள், ஆண்கள் ஜெபமாக இருக்கலாம், பெண்கள் ஜெபமாக இருக்கலாம், அல்லது இரவு ஜெபமாக இருக்கலாம், அல்லது வேற என்ன ஜெபம் இருக்குது சபையில்? வீட்டு ஜெப கூட்டம், வேற இன்னொரு ஜெபம் உபவாச ஜெபம். இந்த காலண்டரில் இதுக்காக தான் நம்ம வார வாரம் அறிவிப்பு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தான். வீட்டில் எல்லார் வீட்லேயும் காலண்டர் கொடுத்துட்டோம், அப்படி தானே? யாராவது கொடுக்காமல் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லார் வீட்டுக்கும் காலண்டர் கொடுத்துருக்கோம். அந்த எல்லாருக்குமே நம்ம சபையினுடைய ஒழுங்குகள் போட்டிருக்கோம். அதில் அதுக்கு பேர் என்னது? ஆராதனை முறைமைகள் கூட போல என்னென்னு போட்டிருக்கோம்? ஒழுங்குகள். அப்போ ஒழுங்குக்கு கீழ்ப்படியாத ஆள் யாருங்க? கீழ்ப்படியாத ஆடு. ஆனால் ஒழுங்குக்கு கீழ்ப்படிய நாம் அதை என்ன பண்ணுறோம்? கட்டளையாக எழுதி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். சபையினுடைய கட்டளைகள் நம்முடைய சபையினுடைய காலண்டரில் இருக்குது. நீங்கள் வேறு சபையினுடைய காலண்டரையோ வேறு ஊழியத்தின் காலண்டரையோ போட்டிங்கன்னா சபை நிர்வாகம் பொறுப்பல்ல, கடவுளும் அதற்கு பொறுப்பல்ல. இந்த சபைக்கென்று ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாருங்க?
உங்களை கொண்டு வந்து இந்த சபையில் இணைச்சிருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் அவருக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டும். சபையினுடைய எல்லா காரியங்களும் ஜெபங்களையும் தவறாமல் நடக்க வேண்டியது அந்த ஆட்டினுடைய சொல்லுங்க கடமை. கடமை. சபையை தாங்கும் தூண்கள் யார் தாங்க? ஆட்டினுடைய வேலை. இந்த ஆடு இப்போ நம்மக்கிட்ட ஒரு 50-40 ஆடு இருக்குன்னு வைங்களேன். அந்த ஆடு ஒழுங்காக வருடந்தோறும் கிரமமாக ஏற்ற வேளையில் அது கன்று, அதாவது அதனுடைய குட்டிகளை ஈன்று அந்த மந்தை மேய்ப்பனுக்கு என்ன பண்ணணுங்க? அதை வளர்க்கிற மேய்ப்பனுக்கு ஆசீர்வாதத்தை லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இல்லை என்னுடைய பால் என்கிட்டே இருக்கட்டும், நான் குட்டி போட மாட்டேன், ஐயையோ குட்டி போட்டால் வயிறுலாம் வலிக்கும் அப்படின்னு ஒரு ஆடு சொன்னிச்சுன்னா அந்த மேய்ப்பன் என்ன பண்ணிடுவாருங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கசாப்பு கடைக்கு அனுப்பிடுவார். ஆடாய் வாழ வேண்டும் என்றால், அழிந்து போகாமல் வாழ வேண்டும் என்றால் அந்த மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து அந்த மேய்ப்பன் விரும்புகிறபடி என்ன பண்ணணுங்க? கொடுக்க வேண்டியதை கொடுத்து சரியாய் வாழ வேண்டும். பால் கொடுக்க வேண்டிய நேரத்தில் பால் கொடுக்கணும். குட்டி ஈன வேண்டிய நேரத்தில் அதனுடைய வேலை என்ன பண்ணணும்? குட்டிகளை ஈன வேண்டும். அதனுடைய மேலே இருக்கிற முடி இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்கு மனிதர்களுக்கு தோல் ஆடைகளாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த முடி கத்தரிக்கிற வேலையில் என்ன பண்ணணுங்க? அதை தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஐயோ என் முடியை எடுத்துட்டா அழகு போயிருமே. உங்களுக்குரியது என்று எதுவுமே இல்லை. நாம் எல்லாருமே யாருக்குரியவர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குரியவர்கள். நம்முடைய வருமானம், நம்முடைய சொத்து, நம்முடைய சம்பத்து அனைத்துமே யாருக்குரியதுங்க? நாம் அவருக்குரியவர்கள். நம்முடையது எல்லாமே அவருக்குரியது. ஆகையால் நாம் சபையை தாங்கும் தூண்களாக நாம் இருக்கிறோம். இந்த நல்ல ஆடு தான் இந்த வேலை செய்யும். நல்ல ஆட்டுடைய வேலை என்னங்க? சபையை தாங்கும் தூண்களாக இருப்பாங்க. சபைக்கு கீழ்ப்படிந்து சபையில் கலந்து கொள்வது, ஆராதனையில் கலந்து கொள்வது, அனைத்து ஜெபங்களையும் பங்கெடுப்பது, கொடுப்பது, ஊழியத்தின் தேவைகளுக்காக என்ன பண்ணுது? கொடுப்பது, உதவுவது. இது எல்லாமே ஒரு நல்ல ஆட்டினுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பின் செல்லக்கூடிய ஒரு சபையில் அந்த நல்ல ஆட்டினுடைய குணாதிசயமாக இருக்கிறது. சபையினுடைய ஒழுங்குக்கு, சபையில் இருக்கு பார்த்தீங்களா ஆராதனை ஒழுங்குகள், இதற்கு ஒழுங்குக்கு கீழ்ப்பட்டு நடப்பது இந்த ஆட்டினுடைய தன்மையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆடு எப்போதும் தன் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டு அதற்கேற்ப தன் வழியை என்ன பண்ணும்? எங்கே மேய்ப்பன் இருக்கிறாரோ, எந்த பக்கம் போகிறாரோ அதன் பின்னால் என்ன பண்ணுங்க? இந்த ஆடு போய்கிட்டே இருக்கணும். உலக காரியங்களுக்கு செவி கொடாமல் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, உலகத்தில் பல அழைப்புகள் வரலாம். அதை ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். சபை ஆராதனைக்கு வருகிறவர்கள் உங்கள் வீடுகளில் உங்கள் சொந்த பந்தங்கத்தில் விசேஷம்னு கூப்பிட்டா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு தான் போகணும். இல்லைன்னா உங்கள் சொந்த பந்தத்துக்கு சொல்லிடணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வரமாட்டேன். மேரியம்மா அப்படி ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டான ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. என்னம்மா, அம்மா வந்து நல்ல ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை எந்த சொந்த பந்தம் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் என்று. அப்படிப்பட்ட ஒரு உறுதியை நாம் என்ன பண்ணணுங்க? எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சபையினுடைய கர்த்தருக்கு சொந்தமான ஆடுகளாக இருக்கிற நாம இதை உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். உலக காரியங்களுக்கு, உலகத்தினுடைய அழைப்புகளுக்கு செவி கொடாமல் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். சபையின் உண்மையான விசுவாசி என பெயர் பெற்றிருக்கும். அந்த மந்தை மேய்ப்பனுடைய பார்வைக்கு என்கிட்ட இருக்கிறதுலே சிறப்பான ஆடு அப்படின்னு கேட்டால் அந்த மந்தை மேய்ப்பன் உங்களை தாங்க சொல்லணும்.